கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்க மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி அப்படி வடிஞ்சிட்டே இருக்கு. சிலர் பாருங்க, சத்தம் போட்டு அழுது முடிச்சிருவாங்க. அழுது முடிச்சிட்டாங்கன்னு கிட்ட போய் பார்த்தா சத்தம் தான் முடிஞ்சிருக்கும், அழுக முடியாது. ஏன்னா வலி அப்படிப்பட்ட வலி, சரியான வலி. கொசு கடிக்கிறதுக்கும் பாம்பு கடிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. சிலர் பார்க்குறாங்க, உங்களுக்கு வேற எக்ஸாம்பிளே கிடைக்காதா, திடீர்னு வந்தா வேற என்ன செய்யறது? அதுவும் ஒரு உயிரினம், இதுவும் ஒரு உயிரினம், அதுக்கும் ஒரு மரியாதை கொடுத்து பேசினேன். ஆமென், ஹல்லேலூயா. வித்தியாசம் உண்டு, வலிகளில் வித்தியாசம் உண்டு, பிரச்சனைகளில் வித்தியாசம் உண்டு. இந்த பெருமூச்சு விட்டு அழும்போது நம்மில் புறப்படுகிற சத்தத்துக்கு ஒரு பெயர் உண்டு, அதுதான் கூக்குரல். அந்த சத்தம் வந்து கேட்க பிடிக்காது. அந்த சத்தம் நமக்கே கேட்க பிடிக்காது, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு கேட்க பிடிக்காது, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்க பிடிக்காது, நம்ம கூட ஆராதிக்கிறவங்களுக்கு கூட பிடிக்காது. கூக்குரல் எடுக்கும்போது சிலருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். என்ன, சிலர் கொஞ்ச நேரம் தூங்குறதே அப்பதான், இன்னும் சர்ச்சில் வந்து நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா கூக்குரல். ஏன்னா இந்த கூக்குரல் இடுறது அது அவங்க பிளான் பண்ணி செய்யறதல்ல, அவங்க வாழ்க்கையில அது நடக்குது. அந்நாள் மனங்கசந்து அழுறா. சங்கீதக்காரன் சொல்லுங்க, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே. அடக்க உள்ளம் கதறுது. அது வந்து பல நேரத்தில் புலம்பலா வருது, அப்படி பெருமூச்சார். சிலர் பாருங்க, படுத்திருப்பாங்க, நினைச்சிட்டே படுத்திருப்பாங்க. சில வலி, சில இழப்புகள், திடீர் படுக்கையிலே பெருமூச்சு, உடனே எழும்பிடுவாங்க. எழும்பியிருந்து அவங்க தூக்கம் அதோட போயிடும். நெடுநாள் தூக்கத்தை மறந்தவர்கள் உண்டு. ஆனால் இந்த பெருமூச்சு விட்டு அழும் அழுகையை கேட்டு பதில் தருகிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். இதைதான் இந்த நாளிலே இங்கே சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிறவர்களுக்கு பேசும்படியாய் கர்த்தர் அநேக காரியங்களை கொண்டு பேசிக்கொண்டே இருந்தார். எல்லாம் பேசுவதற்கான டைம் இல்லை என்பது நமக்கு நன்றாய் தெரிந்தாலும், இன்று கர்த்தர் எந்த ஃப்ளோல நடத்துறாரோ அவைகளை உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஒவ்வொன்றையும் தியானிக்கும் போது பர்சனலா பலப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். அதாவது பெருமூச்சு விட்டு அழக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல தேவன் நம்மை கொண்டு வந்து விடுறாருன்னா அந்த இடத்துல வேற எதுவுமே செய்யக்கூடாது, இது ஒன்னதான் செய்யணும். ஆமென். என்ன செய்யணும்? பெருமூச்சு விட்டு. ஏன்னா அப்படி ஒரு கண்டிஷன்ல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்னா, எந்த கண்டிஷன்ல நிறுத்தி இருக்கிறாரோ அதுதான் செய்யணும். ஆமென். என்னை ஆண்டவர் அழ வச்சிருக்கிறாரா, நான் என்னதான் செய்யணும்? அழணும். என்ன ஆண்டவர் சிரிக்க வச்சிருக்கிறாரா, நான் என்ன செய்யணும்? சிரிக்கணும். இஸ்ரவேலின் ராஜாவோடு கூட யோசபாத் சீரியரோட யுத்தம் பண்ண போகிறான். இப்ப சீரியர் சொல்லி இருக்கிறாங்க, நீ உங்க டார்கெட் ஃபுல்லா யார் மேலதான் இருக்கணும்? இஸ்ரவேல் ராஜா மேலதான் இருக்கணும். இஸ்ரவேல் ராஜா யாரு? ஆகாப். அப்போ இவங்கெல்லாம் வேஷம் மாறி, இவங்க பிளான் பண்ணி வேஷம் மாறி போறாங்க. கையில யார் மாட்டிட்டா அப்படின்னா யூதாவின் ராஜா யோசபாத் மாட்டிட்டான். மாட்டினது நாள் இப்போ எங்க இருந்து அம்பு வரும்னு தெரியாது. இந்த சிச்சுவேஷன்ல யோசபாத் என்ன செய்யறாருன்னா, 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனுக்கு நேராக சாய்ந்து வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இப்ப எல்லாருடைய போக்கஸ் யார் மேல ஆயிட்டு? யோசபாத் மேல. இப்ப ஒருத்தன் அம்பு தப்புனால இன்னொருத்தனுடைய அம்பு அவன் மேல படும். பொதுவா யுத்தம் நடக்கும்போது ஒரு ஆளை டார்கெட் பண்ணி அடிப்பாங்க, இன்னொரு ஆளை டார்கெட் பண்ணுவாங்க. பக்கத்துல தான் ஃபைட் நடக்கும். இந்த சிங்கம், புலி, சிறுத்தை இதெல்லாம் ஒரு மிருகத்தை டார்கெட் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா? ஒரு 100 மான் நின்னாலும் அது ஒன்றை தான் ஃபோக்கஸ் பண்ணும். அதை ஓடி பிடிக்கும் போது பக்கத்தில் இன்னொரு மான் என்ன செய்யும்? ஓடிட்டு தான் இருக்கும், ஆனால் பார்வையை மாற்றாது. ஏன்னா டார்கெட் பண்ணது அது ஒன்று. யுத்தம் நடக்கும்போது ஒரு ஆளை டார்கெட் பண்ணி அடிச்சுட்டே இருப்பாங்க. இந்த டீம்லேருந்து ஒரு ஆள், அந்த டீம்லேருந்து ஒரு ஆள். ஆனால் இப்போ என்னன்னா எல்லாரையும் விட்டுட்டு எல்லாரும் யார் பக்கம் திரும்பிட்டாங்க அப்படின்னா யோசபாத் பக்கம் திரும்பிட்டாங்க. அப்போ மொத்த பிரச்சனையும் சுற்றி நிற்குது. கழுத்து பக்கத்தில் கத்தி. எப்போ இன்னும் அடுத்த ஃபியூ செகண்ட்ஸில் என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த நேரத்தில் யோசபாத் என்ன செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? அவன் அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். இதுதான் இன்னைக்கு செய்தி. இந்த இடத்துல யோசபாத் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படிலாம் சொல்லல. இந்த இடத்துல யோசபாத் அந்த 1000 ஸ்தோத்திர பலிகள் புக்கு எங்கேயோ, சீரியா ராஜா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்ப வந்துறேன். கூக்குரலிட்டான். ஜெகோஷபாத் cried out. அப்படி கத்துறான். இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல யாராவது நின்று கொண்டிருக்கிறீங்க, இன்னைக்குள்ள செய்தியை கவனமாய் கேளுங்கள். இந்த இடத்துல அவர் நான் ராஜா, நான் கத்த மாட்டேன் அப்படி நின்றுப்பான்னா அதுக்கப்புறம் அவனுக்கு நிக்க முடியாது. யோசபாத் கர்த்தருக்கு ரொம்ப ஃபேவரைட். யோசபாத் ஆண்டவர் சித்தம்னா சண்டே நம்ம அதை டீட்டெயிலா கேட்கலாம். அப்போ இப்படிப்பட்ட எவ்வளவு நீ ஃபேவரட்டா இருந்தாலும், உன் வாழ்க்கை எவ்வளவு சாட்சி உள்ளதா இருந்தாலும், உன் வாழ்க்கையில ஒரு கண்டிஷன்ல நீ சத்தம் போட்டுதான், நீ கத்திதான், நீ கூக்குரலிட்டுதான், நீ பெருமூச்சு விட்டுதான் ஆக வேண்டும் என்கிற நிலை வரும்போது, நான் ராஜா, நான் இதெல்லாம் நினைக்காத. அந்த இடத்துல நீ கர்த்தரை நோக்கி சத்தமிடு. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசியுங்கள். இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர் கண்டு அவனை விட்டு விலகி போனார்கள். அவனை விட்டு விலகி போனார்கள். அப்ப ஒருத்தன் கூக்குரலிட்ட போது அவனை நெருங்கி வந்த, அவனிடமாய் சாய்ந்து வந்த அந்த பட்டயம், அந்த ஆபத்து அவனை விட்டு விலகி போனது. சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை கேட்கிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். எனவேதான் சங்கீதம் 9:12 சொல்லப்பட்டிருக்கிறது, சிறுமைப்பட்டவர்களுடைய கூக்குரலை மறவா. அவர் எப்படிப்பா மறப்பார்? மறக்க மாட்டார். ஒரு பிரச்சனை கழுத்தை நெருக்குது, பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை கழுத்தை நெருக்குது, போயிருந்து அழணும், பெருமூச்சு விட்டு அழணும். ஆண்டவர் இதுல இருந்து என் பிள்ளைய வெளியே கொண்டு வந்துருங்க. அதாவது நம்பிக்கை இழந்து அழுத ஆகாரின் பெருமூச்சின் சத்தத்துக்கு பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குமானால், நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் வந்து அழுகிற அன்பு தாயே, அன்பு தகப்பனே, உன் சத்தத்துக்கு உன் பிள்ளை வாழ்க்கையில ஒரு வழி பிறக்காமல் போகுமோ? ஏசாயா 22:12-13 ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் அக்காலத்திலே அழவும் புலம்பவும் மொட்டையிடவும் ரெட்டெடுத்தவும். இது இப்ப நீ அழுன்னு சொல்றார், ஆனால்
நீங்களோ சந்தோஷித்து கழித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு அள வைக்கிறது எதுக்கு தெரியுமா? நாளைக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு. ஆனா மனுஷன் என்ன பார்க்கறான்? இப்ப நல்லா தானே இருக்கிறோம், நாளைக்கு அது அப்புறம் பார்த்துக்கலாம். கேட்ட ஆண்டவர் சொன்ன வசனத்தை எடுத்துக்கொண்டு வந்து நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதேன்னு தான் சொன்னார், அழாதேன்னு சொல்லல. சில காரியங்களுக்காக எருசலேம் நல்லா இருக்கும் போது தானங்க எருசலேமை பார்த்து இயேசு என்ன விட்டாராம்? கண்ணீர் விட்டார். எருசலேம் அப்போ பிரச்சனையில் இருந்துச்சா? இல்ல, அப்ப நல்லா இருந்துச்சு. ஏன் நல்லா இருந்துச்சு? சமாதான காரணர் எங்க இருக்கிறார்? அங்கதான் இருக்கிறார். அதாவது இந்த பூமியில் ஆண்டவர் வாழ்ந்த நாட்கள்ல எந்த நாட்டுகளுக்கு இடையிலும் யுத்தம் நடக்கலையா? இது சரித்திரம். அந்த 33 ஆண்டுகள்ல ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் இல்லை. ஏன் தெரியுமா? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். ஆமென். பகையா இருந்த ஏரோதும் பிலாத்துவும் யார மாறிட்டாங்க? சிநேகிதராகிட்டாங்க. இதுதான் இயேசுவினுடைய விசேஷம். அவர் இருக்கிறார். எருசலேமில் நிறைய அற்புதம் நடக்குது, நிறைய அதிசயம் நடக்குது. பாட்டு வேற கேட்குது, உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி, தாவீதின் குமாரனுக்கு ஓசானா என்று சொல்லி. அப்படி இருக்கும்போது இயேசு எருசலேமை பார்த்து, அன்னைக்கு இயேசு விட்ட கண்ணீர் தான் இன்னைக்கும் அந்த எருசலேம் நிற்குது. பிரச்சனைகள், போராட்டங்கள், யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் இன்னைக்கும் அது நிற்குது. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் தேவன் இன்னைக்கு அழுன்னு சொல்லும் போது அதெல்லாம் முடியாதுன்னா, பிள்ளையை குறித்து எந்த ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் ஆழ கட்டளையிட்டு இருக்கிறார். இது தேவன் கட்டளையிட்டது. அந்த இடத்துல என்னுடைய அழுகை ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வர போகிறது. என்னுடைய பெருமூச்சு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறது. தேவன் தேவ பிள்ளைகளில யார் வாழ்க்கையில கண்ணீரின் பள்ளத்தாக்கை அனுமதிக்கிறாரோ, அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு ஒரு பெரிய தாக்கத்தை அவர்கள் குடும்பத்திலே, சமுதாயத்திலே, தேசத்திலே மாற்றத்தை கொண்டு வர போகிறது.